நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் ஆளுநர் கையால் முனைவர் பட்டம் வாங்க மறுத்துவிட்டார். என்ன நடந்தது? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்ட நிலையில் 3வது முறையாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் பட்டம் பெற தகுதியான 37,376 பேரில் 759 பேருக்கு ஆளுநர் RN ரவி தனது கையால் பட்டங்களை வழங்கினார். அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத வகையில் நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜீன் ராஜன் என்ற மாணவி ஆளுநரிடம் பட்டம் பெறாமல் மேடையிலேயே அவரை கடந்து சென்று பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் கையால் பட்டம் அளிக்க கோரினார். மாணவியின் கோரிக்கைக்கு ஆளுநர் இசைவு தெரிவித்த நிலையில் துணைவேந்தர் சந்திரசேகரை பட்டம் கொடுத்தார். எனினும் புகைப்படத்தில் தெரியும் வண்ணம் ஆளுநர் மாணவியின் பக்கம் திரும்பி நின்றார். இவ்விவகாரம் பட்டமளிப்பு விழாவில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாணவி ஜீன் ராஜன் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதால் ஆளுநர் கையால் பட்டம் வாங்கவில்லை என விளக்கமளித்தார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் எதுவுமே பண்ணல. அண்ட் அதனால ஐ தாட் அவங்க கையில இருந்து இன்னும் எலிஜிபிள் பீப்புள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இட் வில் ரீச் டு சம் ஒன் ரைட் ஹூ கேன் டேக் ஆக்ஷன். சரி, இப்படி நிறைய பேர் ஃபீல் பண்றேன். ஒரு ஆள் தான் நான் சொல்றேன், பட் ஐ கேன் ரெப்ரசென்ட் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஆல்சோ ரைட். கவர்னர் சார் கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக ஐ வெண்ட் அண்ட் கேவ் இட் டு தி வைஸ் சான்சலர் அண்ட் டுக் தி போட்டோ. ஸோ ஹி செட் இட் இஸ் ஓகே அண்ட் வைஸ் சான்சலர் வாஸ் ஹெசிடேட்டிங். அவர் கொஞ்சம் வேண்டானாரு. இட்ஸ் ஓகேன்னு சொன்னாரு. வைஸ் சான்சலர் அது வாங்குறதுக்கு ஹெசிடேட் ஆன உடனே இட்ஸ் ஓகேன்னு சொன்னாங்க. இல்ல நீங்க வாங்குங்க, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஐ மீன் so it's my personal opinion. ஆளுநர் கையால் பட்டம் பெறாதது தனது தனிப்பட்ட முடிவு என்றும் மாணவி ஜீன் ராஜன் குறிப்பிட்டார். நாகர்கோவில் இந்து கல்லூரியில் BCom இளங்கலை பட்டம் முடித்த ஜீன் ராஜன் சிவகாசி மெப்கோ கல்லூரியில் MBA முடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் மைக்ரோ பைனான்ஸில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வரும் அவர் ஆளுநருக்கு எதிரான மனநிலை கொண்ட பல மாணவர்களின் பிரதிநிதியாகவே தான் செயல்பட்டதாக விளக்கமளித்துள்ளார்.